வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ NCERT சிலபஸ் கிளாஸ் 6 சயின்ஸ் கியூரியாசிட்டி புக் சாப்டர் நம்பர் 3 மைண்ட்ஃபுல் ஈட்டிங் a path to a healthy body. Who is healthy? Who is healthy? Who is healthy? One who eat food that is wholesome in moderate quantities and appropriate for the season, time and place. யார் வந்துட்டு ஃபுட்டை வந்து ஹோல்சம் முழுமையானதாகவும் தேவையான அளவுக்கு சீசனுக்கு ஏற்ற மாதிரி டைமுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ப்ளேஸில் எல்லாமே சாப்பிட்றாங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருப்பாங்க. Metu and Mishti read the thought of the day on the school notice board every day. Today's thought, Anen Jatini Jivanti, makes them curious. Mishti tells Metu that it is a Sanskrit saying which means food gives life to living beings. ஸோ இங்கே மேத்து அண்ட் மிஷ்தி ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி வந்து ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில் வந்து தாட் வந்து ரீட் பண்ணுவாங்க. இன்றைக்கான தாட் என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அனேன் ஜாத்தினி ஜீவந்தி. இது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. இந்த சான்ஸ்கிரிட் வேர்டோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் தான் வந்து நமக்கு லைஃப் வந்து கொடுக்குது. லிவிங் திங்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபுட் தான் லைஃப்பை வந்து கொடுக்குது அப்படின்ற மாதிரி ரீட் பண்ணுறாங்க. லெட் அஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த சேயிங். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லி இப்போ நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். வாட் டூ வி ஈட்? என்ன நாம் வந்து ஈட் பண்ணுறோம்? ஆக்டிவிட்டி 3.1 let us record. All of us eat food every day. Food is an essential component of our daily life. நம்ம எல்லாருமே வந்து டெய்லி ஃபுட் வந்து எடுத்துக்கிறோம். நம்மளுடைய டெய்லி லைஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் காம்பவுண்டாக இருக்குது. லிஸ்ட் த ஃபுட் ஐட்டம் யூ ஹாவ் கன்சியூம்ட் ஓவர் த வீக் இன் டேபிள் 3.1. ஸோ இந்த டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா நாம் ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன சாப்பிட்டோன்றதை வந்துட்டு லிஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு டே, அதாவது ஆக்சுவலி லன்ச் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துப்போம். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம என்னென்ன சாப்பிட்டோம், நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களோ அதை வந்து இந்த டேபிளில் ஃபில் பண்ணிக்கோங்க. What observation can you make about your food from the data collected in 3.1? Do you eat same kind of food in every meal or do you notice do your choice vary? ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் இருக்கிறத வந்து அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் என்ன 1 வீக்காக எழுதுறீங்களோ அதை வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணிவிட்டு சேம் கைண்ட் ஆஃப் ஃபுட்டே வந்துட்டு எவ்ரி மீல், ஒவ்வொரு மீல்லையும் வந்து நீங்கள் ஒரே மாதிரி ஃபுட்டு தான் எடுத்துக்கிட்டிங்களா, உங்களுடைய சாய்ஸ் வந்து வேரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. கம்பேர் யுவர் லிஸ்ட் வித் தோஸ் ப்ரிப்பேர்ட் பை யுவர் ஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் எடுத்த லிஸ்ட்டும் உங்கள் ஃப்ரெண்டு எடுத்த லிஸ்ட்டையும் கம்பேர் வந்து பண்ணணும். ஃபைண்ட் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் இன் த ஃபுட் கன்சியூம்டு பை யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெண்டுத்தையும் வந்து சிமிலாரிட்டிஸ் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, நீங்கள் ரெண்டு பேரும் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் கன்சியூம் பண்ண ஃபுட்டில் என்னென்ன சிமிலாரிட்டிஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணணும், கம்பேர் பண்ணணும். வாட் டு யூ ஃபைண்ட்? இதில் நீங்கள் என்ன வந்து ஃபைண்ட் பண்ணுறீங்க? ரெக்கார்ட் யுவர் ஃபைண்டிங்ஸ் இன் யுவர் நோட் புக். யூ மே ஹாவ் நோட்டீஸ் தட் தேர் இஸ் எ வெரைட்டி இன் த ஃபுட் ஈட்டன் பை யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்டு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருடைய ரெக்கார்ட்ஸையும் வந்துட்டு கம்பேர் பண்ணிவிட்டு என்னென்ன வந்துட்டு சிமிலாரிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி நோட்டீஸ் பண்ணோம். தென் என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டும் நோட் பண்ணோம். Do you think that such diversity in the food exists in all state of our country? ஸோ இதே மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இப்போ உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லேயுமே வந்துட்டு டைவர்சிட்டி வந்து இருக்கும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Food in different regions. Activity 3.2 let us explore. Find out the type of food traditionally consumed and the crops grown in the various state of India. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து ட்ரெடிஷ்னலாக கன்சியூம் பண்ண வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு வந்துட்டு கன்சியூம் பண்ணுறாங்க. அவங்க ஸ்டேட்டில் அவங்களுக்கு லோக்கலாக என்ன ஃபுட்டு வந்து க்ராப்ஸ் வந்து க்ரோன் ஆகுதோ அதை வச்சு அவங்க வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. You may refer the books in your library, search the internet and interact with your friends, families and neighbors to collect the informations. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்றாங்கன்றதை வந்துட்டு லைப்ரரி புக்ஸில் இருந்தோ இல்லைனா இன்டர்நெட்டில் இருந்தோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆர் நெய்பர்ஸ் கிட்ட இருந்தோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். In table 3.2 add more states and fill the collected data. A few examples are already given. ஸோ இந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. Table 3.2 some traditional food items in various states of India. ஸோ ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ், locally grown crops, traditional food items eaten, beverages. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டேபிள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா maize, wheat, chickpea, pulses.
ஸோ அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு என்ன ஈட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்கி கி ரொட்டி, சார்சோந்தா சாக், சோலே பச்சோர், பராந்தா, ஹல்வா, கீ இதெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாக வந்து இருக்குது. பிவரேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா பிவரேஜஸ் மீன்ஸ் ட்ரிங்கிங் ஐட்டம்ஸ். ஸோ லஸ்ஸி, சாச்சா, சாச்சா மீன்ஸ் பட்டர் மில்க் அண்ட் டீ. லஸ்ஸினா கர்ட் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுற ஐட்டம், சாச்சானா பட்டர் மில்க் மோர், தென் மில்க் அண்ட் டீயும் அவங்களுடைய பிவரேஜஸாக வந்து இருக்குது. கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ், ராகி, உதிர், கோகோனட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உதிர்ன்றது உளுத்தம்பருப்பை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்க லோக்கலி க்ராப்ஸ் இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட லோக்கலாக கிடைக்குது. இதை வச்சுட்டு இட்லி, தோசை, சாம்பார், கோகோனட் சட்னி, ராகி முட்டி, பால்யா, ரசம் அண்ட் ரைஸ் இதெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம்ஸாக வந்து இருக்குது. பிவரேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் மில்க், காஃபி அண்ட் டீ. மணிப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ், பேம்பு, சோயாபீன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட ட்ரெடிஷ்னல் க்ராப்ஸாக வந்துருக்கு. அவங்களுடைய ஃபுட் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ், எரோம்பா மீன்ஸ் சட்னி, உட்டினா என்னென்னா எல்லோ பீஸும் க்ரீன் ஆனியனும் வச்சு செய்கிற சட்னிக்கு பேர் தான் வந்து உட்டி. சிஞ்சு, கங்சோய். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம்ஸாக வந்து இருக்குது. பிவரேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டீ. எனி அதர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு தமிழ்நாடு கேரளா ஃபுட் ஐட்டம்ஸ் இங்கே என்ன விளையாது, ரைஸு, ராகி, தென் வந்து பார்த்திங்கன்னா உதிர் தால் அந்த மாதிரி நம்ம வச்சுட்டு ஃபுட் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், ரைஸ், தென் கரீஸ் அந்த மாதிரி நம்ம வந்து எழுதலாம். கேரளா எடுத்துக்கிட்டிங்கன்னா புட்டு அந்த மாதிரி வந்துட்டு நம்ம எழுதலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் எழுதுங்க. வாட் டூ யூ வி டைவர்சிட்டி இன் ட்ரெடிஷ்னல் ஃபுட் கன்சியூம்டு இன் வேரியஸ் ஸ்டேட் ஆஃப் அவர் கண்ட்ரி? வை டூ வி சி நம்ம வந்துட்டு ஏன் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சியூம் பண்ணுற ஃபுட் ஐட்டம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஏன் வந்து டிஃபர் ஆகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. Analyze the data collected by you in the table 3.2. Are there food items that are common across the state? ஸோ நீங்கள் கலெக்ட் பண்ண டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஒரு ஸ்டேட் எடுத்துகிட்டா அந்த ஸ்டேட் ஃபுல்லாகவே வந்து அதே மாதிரி ஃபுட் தான் வந்து காமனாக எல்லோரும் சாப்பிட்றாங்களா? மேக் ஏ லிஸ்ட் ஆஃப் தோஸ் ஃபுட் ஐட்டம்ஸ். அந்த ஃபுட் ஐட்டத்தோடைய லிஸ்ட் வந்து எனக்கு சொல்கிறாங்க. யூ மே ஃபைண்ட் தட் சம் ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் காமன் இன் மெனி ஸ்டேட் while some are eaten only in particular area. ஒரு சில ஃபுட் ஐட்டம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரீஜனில் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. சில ஃபுட் ஐட்டம் அந்த ஸ்டேட் ஃபுல்லாகவே வந்து எடுத்துப்பாங்க. வாட் ரிலேஷன் do you find between the traditional food items and the locally grown crops? ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டத்துக்கும் அந்த லோக்கலாக விளையிற க்ராப்ஸ்க்கும் வந்துட்டு ஏதாவது ரிலேஷன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. You must have observed that the traditional food item of any state are usually based on the crops grown in the state. ஸோ ஒரு ஸ்டேட்டோடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்க லோக்கலாக என்ன க்ராப்ஸ் விளையுதோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன் இந்தியா அண்ட் அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி வித் டைவர்ஸ் சாயில் அண்ட் climate type. Various crops are grown in the different region depending upon the soil types and climatic conditions. இந்தியா எடுத்துட்டிங்கன்னா இது ஒரு அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி. அக்ரிகல்ச்சரை தான் வந்துட்டு நம்மளோட மெயின் ஆக்குபேஷனாக வந்து எடுத்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய கண்ட்ரியோடைய சாயிலில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இல்லை ஒவ்வொரு ரீஜனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாயிலோடைய டைப்ஸ் வந்து வேறையாக இருக்கும், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து வேறையாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன க்ராப்ஸ் விளையுதோ அந்த சாயிலையும் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் ஏற்ற மாதிரி அந்த க்ராப்ஸும் வந்துட்டு க்ரோ ஆகும். In various regions of the India, the choice of the food may vary according to the cultivation of the food crops in that particular region, taste preference, culture and traditions. ஸோ இந்தியாவுடைய ஒவ்வொரு ரீஜன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபுட் சாய்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபுட் கல்டிவேஷன் என்ன ஃபுட்டை கல்டிவேட் பண்ணுறாங்களோ அதை டிபெண்ட் பண்ணியும் அவங்களுடைய டேஸ்ட்டு, கல்ச்சர், ட்ரெடிஷன்ஸ் இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் அவங்களுடைய ஃபுட் சாய்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. Have you cooking practice changed over time? You have learned the food habit vary across the state. ஸோ நம்ம ஸ்டேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபுட் ஹேபிட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அவர் ஃபுட் சாய்ஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ராக்டிஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிப்ரேஷன் மே டிஃபர் ஃப்ரம் ஒன் அனதர். ஸோ ஒருத்தவங்களுடைய ஃபுட் சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட் ப்ராக்டிஸும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இன்னொருத்தர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். Have our food habit and cooking practice changed over time? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபுட் ப்ராக்டிஸ் எல்லாமே வந்துட்டு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து ஆயிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. Activity 3.3 Let us interact and find out. Prepare a list of questions for gather information from
elderly people about their food habits and cooking practice. Following are some of the sample questions. ஸோ எல்டர்லி பர்சன் கிட்ட வந்து போயிட்டு ஒரு கொஷின் லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கேட்க சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஃபுட் ஹேபிட் எப்படி இருந்தது, குக்கிங் ப்ராக்டிசஸ் எப்படி இருந்தது, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் சாம்பிள் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வாட் கைண்ட் ஆஃப் ஃபுட் டூ யூ ஸ்டில் ஈட் அண்ட் வாட் இஸ் நியூ? நீங்கள் முன்னாடி இருந்தது இப்போ வரைக்கும் என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்டுருக்கீங்க, இப்போ என்ன புது ஃபுட் வந்து சாப்பிட்றீங்க? வாட் ஆர் த சேஞ்சஸ் இன் குக்கிங் ப்ராக்டிஸ் ஓவர் டைம்? முன்னாடி சமைச்சதுக்கும் இப்போ சமைச்சதுக்கும் சமையல் ப்ராக்டிஸில் என்ன சேஞ்சஸ் வந்து இருக்குது? வாட் ஹேஸ் காஸ் தீஸ் சேஞ்சஸ்? எதனால் இந்த சேஞ்சஸ்லாம் வந்தது? கண்டக்ட் த இன்டர்வியூ வித் சம் எல்டர்லி பீப்புள் பேஸ்ட் ஆன் த கொஷின்ஸ் ப்ரிப்பேர்டு. ஸோ எல்டர்லி பர்சன் கிட்ட போயிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண கொஷினை வச்சுட்டு ஒரு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுல்ஹான்னா என்னென்னா மண் அடுப்பு, மண்ணை விறகு வச்சு குக் பண்ணுற அடுப்பு தான் வந்துட்டு சுல்ஹான்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. இது வந்து மாடர்ன் கேஸ் ஸ்டவ். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா சில்பத்தானா என்னென்னா அம்மி, ஸ்டோன் கிரைண்டர். முன்னாடிலாம் இதை வச்சு தான் வந்து மாவெல்லாம் வந்துட்டு அரைப்பாங்க, பவுடர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து மாடர்ன் டேஸில் எலக்ட்ரிக்கல் கிரைண்டர், தட் இஸ் மிக்ஸி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். வாட் ஆர் யுவர் ஃபைண்டிங்ஸ் ஃப்ரம் த இன்டர்வியூ யூ கண்டக்டட்? ஸோ இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணதில் உங்களுடைய ஃபைண்டிங்ஸ் என்ன? குக்கிங் ப்ராக்டிசஸ் ஆல்சோ கால்ட் culinary practices have been changed over time. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்டர்வியூ எடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குலினரி ப்ராக்டிசஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் ப்ராக்டிஸ், என்ன மாதிரி குக் பண்ணுறோம் அந்த ப்ராக்டிசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வேரி ஆயிருக்குன்னு உங்களுக்கு புரியும். There is a significant difference between the traditional and modern culinary practices. ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் மாடர்னாகவும் வந்து ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்ன் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால் நோட் பண்ண முடியும். Earlier, most cooking was done by the chulha. Nowadays, most of us cooking using a modern gas stove. Earlier, most grinding was done manually by using a silbata. These days, we use electrical grinder for easy of grinding. ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மண் அடுப்பில் சமைச்சிட்டு இருந்தோம், இப்போ வந்து கேஸ் ஸ்டவ்வில் சமைக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து அம்மியில் வச்சு அரைச்சிட்டு இருந்தோம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி வச்சு அரைக்கிறோம். ஃபைண்ட் அவுட் வாட் வேர் த அதர் வேஸ் ஆஃப் குக்கிங் அண்ட் கிரைண்டிங். ஸோ இது இல்லாமல் வேறு என்ன வந்துட்டு நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம், அது இல்லாமல் வந்துட்டு குக்கிங் ப்ராக்டிஸஸ்க்காக வந்துட்டு கிரைண்டிங்காக வேறு என்ன வந்து யூஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. Why have these culinary practices changed over time? These changes may be due to the factors such as the technology development, improved transportations and better communications. So இந்த culinary practicesல ஏன் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டெக்னாலஜி டெவலப்மெண்ட், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆனதுனாலேயும் நம்மளுடைய கம்யூனிகேஷன்ஸ் வந்து நல்லா பெட்டர் ஆனதுனாலேயும் நம்ம வந்துட்டு மாடர்னாக நியூ டெக்னாலஜிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய culinary practices வந்து இப்போ வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்ஸும் வந்து வந்துடுச்சு, மைக்ரோவேவ் அவன் வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ப்ராக்டிசஸ் வந்து ட்ரெடிஷ்னலுக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே போகுது. வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் த ஃபுட்? மேத்து அண்ட் மெஸ்தி விசிட் த ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ்ட் இன் தேர் ஸ்கூல். The theme of the festival is Eat Healthy, Live Healthy. ஸோ மேத்தியும் மெதுவும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஸ்கூலில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அதோடைய தீம் என்னவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டு ஹெல்த்தியாக வாழணுன்றது தான் வந்துட்டு அந்த ஃபுட் ஃபெஸ்டிவலோடைய தாட்டாக வந்து தீமாக வந்து இருந்தது. ஸ்வஸ்த ஆகார் ஸ்வஸ்த ஜீவன், ஹெல்தி, ஈட் ஹெல்தி, லிவ் ஹெல்தி. The festival features various stalls displaying different kind of traditional dishes. அந்த ஃபெஸ்டிவலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ் வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. டாக்டர் போஷிதா a nutritional expert explained to the student that healthy is the ultimate wealth. ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்டிமேட் வெல்த், நம்மளுடைய வெல்த்தே என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்து தான். ஸோ இதுக்கு வந்துட்டு வேறு ஒரு கம்பேரிசனே கிடையாது. லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் டாக்டர் போஷிதா மீன்ஸ் பை திஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதனால் வந்து அவங்க அந்த டாக்டர் வந்து என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஹாவ் யூ எவர் மிஸ்ட் எ மீல்? ஹவு டு யூ ஃபீல் வென் யூ மிஸ் எ மீல்? நீங்கள் எப்போயாவது உங்களுடைய மீல்ஸை வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கீங்களா? அப்படி மிஸ் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? We feel tired and less energetic when we do not eat for some time. ஸோ கொஞ்ச நேரம் நம்ம சாப்பிடாமல் இருந்தால் நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்? ரொம்ப டயர்டாகவும் எனர்ஜியே வந்து இல்லாத மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும். Why do you think
marathon runners drink the glucose water during and after the race. ஸோ marathon runnersலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓடுறதுக்கு முன்னாடியும் ஓடி வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் ட்ரிங்க் வந்து எடுத்துப்பாங்க. அது வந்து ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? Glucose provide the instant energy. Glucose is an example of the carbohydrate. Glucose வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடிக்கு இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக வந்து நமக்கு பிளட்டில் வந்து மிக்ஸ் ஆகிட்டு எனர்ஜி வந்து கொடுக்குற மெயின் சோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் தான். குளுக்கோஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ எக்ஸாம்பிள் ஆஃப் த கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்டோட ஒரு சிம்பிள் ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ். Carbohydrate are the one of the primary source of energy in our diet. ஸோ கார்போஹைட்ரேட் தான் நமக்கு வந்து ப்ரைமரி சோர்ஸ், அதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எனர்ஜி கொடுக்குற ஃபுட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட். சீரியல்ஸ் லைக் வீட், ரைஸ் அண்ட் மேஸ், வெஜிடபிள் லைக் பொட்டேட்டோ அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் ஃப்ரூட்ஸ் லைக் பனானா, பைனாப்பிள் அண்ட் மேங்கோ ஆர் சம் சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட். ஸோ கார்போஹைட்ரேட் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வீட், ரைஸ், மேஸ் இது எல்லாத்துலேயும் வந்துட்டு கார்போஹைட்ரேட் ரிச்சாக இருக்குது. வெஜிடபிளில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோலையும், ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பனானா, பைனாப்பிள், மேங்கோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. Sugar is also a type of carbohydrate. Do you know that the common sugar is also a type of carbohydrate? உங்களுக்கு தெரியுமா நம்ம சாப்பிட்ற காமன் சுகர், நம்ம பாலெல்லாம் போட்டு குடிக்கிறோம்ல அந்த சுகரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்போஹைட்ரேட். ஸோ அது என்ன கார்போஹைட்ரேட், அதோடைய நேம் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். Why do you think we prefer to have laddus as a part of our traditional diet in winters? ஸோ வந்து பார்த்திங்கன்னா லட்டு வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் டயட்டாக வந்துட்டு வின்டரில் வந்து எடுத்துப்போம். அது ஏன் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் ரிச் இன் கார்போஹைட்ரேட், சுகர்ஸ் வந்து நிறைய இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு basin, wheat flour and ghee are among the main ingredients of laddu along with goons, edible gum, nuts and seeds. ஸோ இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸாக வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேசின் ஃப்ளார் கடலை மாவு, இல்லைனா வீட் கோதுமை மாவு, கீ, நட்ஸு, தென் எடிபிள் கம்ஸ், சீட்ஸ் இதெல்லாமே வந்து இருக்குது. ஸோ இது எடுத்துக்கும் போது நமக்கு வந்து ரிச் சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம பாடிக்கு வந்து எனர்ஜி வந்து நல்லாவே கிடைக்கும். கீ அண்ட் வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஆயில்ஸ் ஆர் குரூப்ட் அண்டர் அனதர் கைண்ட் ஆஃப் ஃபுட் காம்போனன்ட் விச் இஸ் கால்டு ஃபேட். ஸோ கீயும் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆயில், நம்ம யூஸ் பண்ணுற ஆயில், குக்கிங் ஆயில் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபுட் காம்போனண்ட். அதில் என்ன காம்போனண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்ன்ற காம்போனண்ட் வந்து இருக்குது. ஆயில்லையும், கீல, பட்டர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் வந்து ரிச்சாக இருக்குது. சோர்ஸ் ஆஃப் த ஃபேட் கேன் பி ஃப்ரம் த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். நமக்கு வந்துட்டு ஃபேட் எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் அனிமல் சோர்ஸ்லேருந்து கிடைக்குது. நட்ஸ் சச்சஸ் கிரவுண்ட் நட், வால்நட், கோகோனட், ஆல்மண்ட்ஸ் அண்ட் சீட்ஸ் லைக் பம்ப்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் அண்ட் சம் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் ஃபேட். ஸோ நமக்கு வந்துட்டு ஃபேட் எங்கேருந்து கிடைக்குது, பிளான்ட் அண்ட் அனிமல்லேருந்து கிடைக்குது. பிளான்ட் சோர்ஸாக வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளான்ட் சோர்ஸ்லேருந்து நமக்கு ஃபேட் வந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நட்ஸில் வந்து எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் நட், வால்நட், கோகோனட், ஆல்மண்ட். பம்கின் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், செசமி ஆயில், கோகோனட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிளான்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபேட் ஐட்டம்ஸ். ஃபேட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஸ்டோர்ட் எனர்ஜி. ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். எப்பப்பெல்லாம் நம்ம வந்து ஃபுட்டு எடுத்துக்கலையோ அந்த நேரத்துக்கு அந்த ஃபேட் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு நமக்கு வந்து எனர்ஜியை வந்து ப்ரொவைட் பண்ணும். ஃபேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ். ஸோ இங்கே வந்து சோர்ஸ் ஆஃப் ஃபேட் வந்து கொடுத்துருக்காங்க. பட்டர், சன்ஃப்ளவர் சீட்ஸ், வால்நட், கிரவுண்ட், சோயாபீன், செசமி ஆயில், கேஷ்யூ நட்ஸ், ஆல்மண்ட்ஸ் இதெல்லாமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட்ஸ் ப்ரொவைட்ஸ் அஸ் எனர்ஜி ஃபார் ப்ரிஃபரிங் வேரியஸ் ஆக்டிவிட்டி. ஸோ நமக்கு வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் அதுக்கு நமக்கு வந்துட்டு எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்லேருந்தும் ஃபேட்லேருந்து தான் நமக்கு வந்துட்டு எனர்ஜி வந்து கிடைக்குது. தேர்ஃபோர் தேர் ஆர் கால்ட் எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ். ஸோ அதனால தான் வந்து நம்ம இதை வந்துட்டு எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஐடென்டிஃபை மோர் ஃபுட் ஐட்டம்ஸ் தட் ஆர் ரிச் சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட்ஸ். ஸோ இது இல்லாமல் வேறு என்னென்ன ஃபுட்லலாம் வந்துட்டு நமக்கு கார்போஹைட்ரேட்டோ ஃபேட்டோ இருக்குன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. Polar bear accumulate a lot of fat under the
under their skin. Their fat serves as a energy source. It supports them during the month-long winter sleep, that is hibernation, enabling them to survive without eating. ஸோ இந்த போலார் பியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வின்டர் சீசனில் வந்துட்டு சம்மர் சீசனில் நல்லா ஃபுட்டை ஈட் பண்ணிவிட்டு வின்டர் சீசனில் அதுக்கு ஃபுட்டே வந்து கிடைக்காது, எல்லாம் வந்து ஃபுல்லாக ஸ்னோவாக வந்து இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு லாங் ஸ்லீப்புக்கு போகும். அதுக்கு பேர் தான் ஹைப்ரினேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபுட் எடுத்துக்கலாம் வந்து வெளில வராது. அப்போ என்ன ஆகும்னா அது பாடியில் ஸ்கின்னுக்கு அண்டரில் ஸ்டோர் ஆன ஃபேட் எல்லாமே பிரேக் டவுன் ஆகிட்டு அந்த போலார் பியருக்கு தேவையான எனர்ஜி வந்து கொடுக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ரோட்டீன் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.